அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முன்னோடி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பொதுவா நம்ம பிரதமர் வந்து ஒவ்வொரு மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து மான் கி பாத் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடத்துவாரு. 133வது மான் கி பாத் நிகழ்வுல வந்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அத எடுத்துக்க போறோம். ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் காற்றாலை மின் உற்பத்தியில முன்னோடியா இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி எந்த மாநிலத்தெல்லாம் சொல்றாருன்னா, தமிழகம், குஜராத், மகாராஷ்டிரா, அடுத்தது ராஜஸ்தான். இந்த 4 மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, காற்றாலை மின் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ இந்தியால டோட்டல் கெப்பாசிட்டி என்ன? அந்த காற்றாலை மின் உற்பத்தி எந்த அளவுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொத்த திறன் அப்படிங்கிறது 56 ஜிகாவாட்டாக இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? போன வருஷம் 50 ஜிகாவாட்டா இருந்துச்சு. இப்ப இந்த வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு 6 ஜிகாவாட் இன்கிரீஸ் பண்ணி 56 ஜிகாவாட்டா நம்ம கொண்டு வந்திருக்கோம். உலகளாவிய அடிப்படையில பார்க்கிறப்ப இந்தியா இந்த காற்றாலை மின் உற்பத்தியில 4வது இடத்துல இருக்கும். ஓகேவா? இந்தியாவுக்குள்ள பார்க்கிறப்ப எய்தர் குஜராத் அல்லது தமிழ்நாடு மாறி, மாறி வருவாங்க. சரியா? அது டிபெண்டிங் ஆன் த சீசன பொறுத்து எய்தர் குஜராத் வந்து கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். இல்ல தமிழ்நாடு வந்து கெப்பாசிட்டி அதிகமா இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு செய்தி தான் இங்க நமக்கு குடுத்திருக்காங்க. காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா உலகளாவிய அளவுல 4வது இடத்துல இருக்கு. அண்ட் இந்தியாவோட டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 56 ஜிகாவாட்டா இருக்கு. ஓகேவா? அத தாண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்பாக்கம் வேக ஈநுலை வரலாற்று மைல்கல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இத நம்ம பார்த்தோம் முன்னாடி. கல்பாக்கத்துல வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறத 2024ல செட்டப் பண்ணியிருப்பாங்க. மோடிஜி தான் வந்து செட்டப் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜ அச்சீவ் பண்ணுச்சு. ஓகேங்களா? அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, முதலாவது அணுப்பிளவு செயல்பாட்டு நிலையை வந்து எட்டியது. அந்த அச்சீவ்டு கிரிட்டிகாலிட்டினா என்ன அப்படின்னா, அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் செல்ஃப் சஸ்டெய்னிங்கா செயின் ரியாக்ஷனா மாறிருச்சு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். சரியா? ஸோ அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா நம்மளோட நியூக்ளியர் புரோகிராம்ல 2ண்ட் ஸ்டேஜ நோக்கி போறோம் அப்படிங்கிறத இது நமக்கு தெளிவா எடுத்து காட்டுது. அப்ப இந்தியாவோட நியூக்ளியர் புரோகிராம்ல எத்தன ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து யூஸ் பண்றோம். அதுதான் இங்க 2ண்ட் ஸ்டேஜ். வேக ஈநுலை. அதான் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். 3rd ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தோரியம் பேஸ்டு ரியாக்டர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துவோம். இப்ப நம்ம 2ண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் ஸ்டேஜ்ல வந்து இருக்கோம். இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் இருக்கு அதுக்கு. அதே மாரி 40 வருஷம் வந்து அதோட லைஃப் டைம். ஓகேவா? அடுத்தது இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல ஹெவி வாட்டர் பொதுவா வந்து ஹெவி வாட்டர் தான் நம்ப கூலண்டா யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிக்விட் சோடியம் வந்து அந்த கூலண்டா வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "நன்றாற்று உள்ளலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக் கடை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கு நல்லா வரக்கூடிய விஷயத்த மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் அது நம்ம நல்லதுக்காகவே போய் பண்ணாலும், அது தீமையாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 469 அதிகாரம் தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல இத சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகம், மேகாலயத்தில் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த மத்திய அரசு திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல ஒரு பகுதியிலயும், மேகாலயா அப்படிங்கிற மாநிலத்துல ஒரு பகுதியிலயும் இந்த பல்லுயிர் பெருக்கத்த மேம்படுத்த ஒரு திட்டம் கொண்டு வராங்க. பல்லுயிர் பெருக்கம் பயோடைவர்சிட்டிய வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறத செயல்படுத்த போறாங்க. ஸோ அந்த திட்டத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் 5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்க போகுது. சரிங்களா? கிராம அளவுல இத செயல்படுத்த போறாங்க. ஸோ லோக்கல் வில்லேஜஸ்க்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் பிளான்னு போடுவாங்க. அதுல பயோடைவர்சிட்டிய என்ஹான்ஸ் பண்ற மாரியான திட்டங்களையும் இன்டகிரேட் பண்றது. உள்ளூர் மக்கள வந்து ஈடுபடுத்தி அந்த பல்லுயிர் பெருக்கத்த வந்து மேம்படுத்துறது.
அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்டிங்லாம் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பல்லுயிர் பெருக்கத்துக்காக பயன்படுத்துறது. இந்த மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவோட இந்த பல்லுயிர் பெருக்க மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் செயல்படுத்த போறாங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல எங்க செயல்படுத்த போறாங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அப்படிங்கிற அந்த பகுதியில செயல்படுத்த போறாங்க. மேகாலயால காரோ மலைகள் இருக்கு இல்லையா? அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இந்த திட்டத்த வந்து செயல்படுத்த போறாங்க. இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் 5 ஆண்டுகள் 2025 டூ 2030 அண்ட் தென் 46 crore வந்து இந்த திட்டத்துக்காக மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் லோக்கல் கம்யூனிட்டீஸ் இன்வால்வ் பண்றாங்க. பிளானிங்ல வந்து பயோடைவர்சிட்டிய வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கான பிளானிங்க வந்து கொண்டு வராங்க. அத சரியான முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதன் மூலியமா பயோடைவர்சிட்டிய என்ஹான்ஸ் பண்ண போறாங்க. சரியா? இதுதான் இந்த திட்டம். ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.